சார் விஜய் இருக்கிறார் இல்லைங்க சார், அவரு டிஎம்கே அவருக்கு மட்டும் தான் போட்டி, வேற யாருமே களத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க சார். ஐயோ பாவம், அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? நீங்களும் எனக்கு தெரியல, ஒண்ணு விஜய்க்கு சார்பா பேசுறீங்க, இல்லைன்னா முதலமைச்சருக்கு சார்பா பேசுறீங்க. தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டும் தெரியாம இருக்கீங்களாங்க எனக்கு தெரியல. இதுவரையும் எந்த தேர்தலையும் நம்ம தம்பி போட்டியிடல. இப்ப எங்க அண்ணன் ஒருத்தர் அங்க போய் சேர்ந்திருக்காரு. அவரு சேர்ந்தனால ஏதோ பெரிய அம்மா கூட இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க போய் என்னவோ பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அடுத்த மாசம் வந்து அவர் தலைமையில் நிறைய பேர் சாவகை இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் பாவம், ரொம்ப வேற வழி இல்ல. சார், இப்போ தொடர்ச்சியா வந்து அதாவது திமுகவுக்கு, அதாவது திமுக அதிமுக அப்படின்ற மாற்று வந்து பாஜக அப்படின்ற சூழல்ல இப்போ விஜய் தன்னை வந்து அந்த இடத்துல நிலைநிறுத்தி முயற்சி பண்றாங்க. நீங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னைக்குமே ஒரு அரசாங்கம், இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் திருப்பி எல்லாம் கேட்டு சொல்றேன், திமுக என்னைக்குமே மக்கள் செல்வாக்கோடு ஜெயிச்சது கிடையாது. 1967க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 72ல கட்சி ஆரம்பிச்சார். 77லேருந்து 80 எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். புரிஞ்சுதா? எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கட்சி ரெண்டா உடைஞ்சது. அது உடைஞ்சிருந்ததுனால திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜே அணி ஓட்ட கூட்டினாக்கி 90 இடங்களுக்கு மேலும் அன்னைக்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் சேர்ந்திருந்தா ஆட்சியே பிடிச்சிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், 89ல் ஒரு இடைத்தேர்தல் மதுரை கிழக்கு மருங்காபுரி. நீங்க பாதி பேருக்கு உங்களுக்கு வயசுக்கு அப்பெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பீங்க. முதலமைச்சர் வந்து கருணாநிதி அன்னைக்கு அவர்கள் இருந்தாங்க. அந்த இடைத்தேர்தலில் அம்மா கூட போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகல. ஒரு பக்கம் KKSR கருப்பசாமி பாண்டியா, ஒரு பக்கம் அண்ணன் முத்துசாமி பொன்னுசாமி அவர்கள் தான் அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. 26,000 ஓட்டுல ஜெயிச்சது அன்னைக்கு அதிமுக ஜெயிச்சது. ஆனால் திமுக இன்னைக்குமே செல்வாக்கோட ஜெயிச்சதே கிடையாது. இப்போ கூட போன தடவை ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக்னால அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தனால இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே கொள்ளையடிச்சு பணத்தை வச்சுட்டு மீடியாக்களையும் தன் கைவசம் வச்சுக்கிட்டு எல்லாமே இந்த கேள்விகளெல்லாம் கேட்க சொல்லிட்டு இருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.